அலெக்சாண்டர் சொல்றான் ஒரு பேட்டி சொல்றாப்ப, நாம் பெரும்பாலான யுத்தங்களை என்னுடைய முகாமில் வரைபடத்திலேயே நடத்தி முடித்து விட்டேன். எல்லா யுத்தத்தையும் வரைபடத்திலேயே நான் நடத்தி முடிச்சுட்டேன் அப்படின்னா எப்படி அப்படின்னா ரெண்டு விஷயம் சார். இலக்கு என்பது வேறு, ஸ்ட்ராட்டஜி என்பது. இலக்கு எப்போதும் தீபத்தை போல உயர்வானதாக இருக்கணும். இந்த உலகத்தையே நான் குடிப்பேன், என்னுடைய நிறுவனம் தலைச்சிறந்த நிறுவனமாக வர வேண்டும், நான் நம்பர் 1 இடத்துக்கு வர வேண்டும், அது எல்லாம் இலக்கு. ஆனா ஸ்ட்ராட்டஜி என்று வருகிற போது ஒஸ்ட் கேஸ் யோசிக்கணும். மிக மோசமான தோல்வியை அடைஞ்சா நம்ம எப்படி அடைவோம்? என் கம்பெனி மிக மோசமான நட்டத்தை அடைஞ்சால் எப்படி இருக்கும்? இந்த வருஷம் நமக்கு ரொம்ப மோசமான சூழல் வந்தா எப்படி இருக்கும்? அதை எதிர்கொள்ளும். பலரும் குழப்பிக்கிறாங்க. இலக்குக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் வித்தியாசம் தெரியல. ஸ்ட்ராட்டஜியவே என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம ஜெயிச்சுட்டோம்னு நினைச்சே அது இலக்கு. நிலைமை மாறினால் அது அனைத்தையும் அலைசாக செஞ்சிருக்கேன்.